வணக்கம். நான் இன்றைக்கு இடியப்பம், சம்பல், சொதி மூணும் தான் செய்ய போறோம். இது மூண்டும் மரக்கறி. உங்களோட வீட்டுக்கு யாரும் வெஜிடபிள் சாப்பிட்றார்கள் விருந்தாளியா வந்துட்டாங்கன்னு சொன்னா குயிக்காவும் ஈஸியாவும் நல்ல சுவையா நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க. நீங்க இது கஷ்டப்படவே தேவையில்லை, அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபியை. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யறன்ற பார்க்கலாம். இப்ப கொச்சிக்காய் பொரிச்ச சொதி, அதாவது புளிச்சொதி என்று சொல்றது, இதற்கு தான் செய்ய போறேன். இதுக்கு முதல்ல கோகோனட் ஆயில கொஞ்சம் விட்டுட்டு நல்லா சூடாயினதும் காஞ்ச மிளகாய நல்லா பொரிச்செடுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர நேரம் நம்ம பொரிச்செடுத்து ஆற வச்சு கொள்ளணும். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்பதான் நமக்கு சொதி நல்ல டேஸ்டாகவும் நல்ல கலரா இருக்கும். இப்போ பொரிச்செடுத்து சைட்ல வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஆறட்டும். மண் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இது புது மண் சட்டி. இப்ப ஐயப்படி விரதம் தொடங்கினதால நாங்க 40 நாளைக்கு மரக்கறி, அதனால இருந்து மரக்கறி விட்டு தான் போடுவேன். இது புதுச்சட்டின்றதால நான் பழக்கிட்டு அந்த ஆயில் முதல் தரம் விடக்கொள்ள, ஒவ்வொரு தடவும் விடக்கொள்ள நீங்க நல்ல எல்லா இடம் படும்படி வச்சிங்கன்னு சொன்னா சட்டி வெடிக்காது. அதனாலதான் இப்படி செய்யறது. அதுக்கு நல்லா ஆயில் கொதிச்சதுக்கு பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம், காய்ந்த மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு கொள்ளுங்க. பொரிச்சதுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கொள்ளுங்க. நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த வதங்குற நேரத்துல கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷா பிச்சு போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த புளிச்சோது ட்ரை பண்ணாக்க ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப நான் மிளகாயும் வெள்ளைப்பூட்டையும் உரல்ல போட்டு குத்தி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு குத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வதங்கக்குள்ளேயே நமக்கு நல்ல வாசம் வரும். நல்லா இப்ப வதங்கட்டும் எல்லாம். இப்ப வதங்கி பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த நேரம் நான் தக்காளி பழத்தையும் நீளவாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். இதுவும் விரும்பினா போடலாம் தக்காளி பழம், இல்லாட்டி விடலாம். டேஸ்ட்டுக்காக தக்காளி பழம் போடுறது. எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்ளுங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. தக்காளி பழம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்ப புளியை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க. கரைச்சிட்டு, அதாவது பழப்புளி கரைச்சிட்டு அதையும் விடுங்க. விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடுங்க, அந்த புளியிற வாடை போறதுக்கு. இப்படி செய்து சொதி வச்சு பாருங்க. அவ்வளோ இடியப்பம், புட்டுக்கு, ரைஸுக்கு நீங்க எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த சொதியை அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீட்டுல நமக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னா இந்த சொதி, இந்த சம்பல் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க. இப்ப தண்ணியை விட்டுட்டு நம்ம பொரிச்ச காஞ்ச மிளகாயை கசக்கி வச்சுக்கிறோம் கையால, அதையும் போடுங்க. கசக்கித்தான் போடணும் இந்த காஞ்ச மிளகாய். அப்பதான் நமக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த சொதிர இந்த காஞ்ச மிளகாயோட டேஸ்ட். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப தண்ணியை விட்டு கொதி வந்ததுக்கு பிறகு தேங்காய் பால் விட்டுருக்குறேன். தேங்காய் பாலை கொஞ்சம் தண்ணியா விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நேரத்துக்கு கொதிக்க தேவையில்லை. இந்த எல்லாம் ஆல்ரெடி நமக்கு பொரிஞ்சிட்டுது. இப்ப நல்லா கொதிச்சிட்டுது பாருங்க. கொதிச்சதுக்கு பிறகு திக் கோகனட் மில்க் விட்டுருக்குறோம் கடைசி. இந்த சொதிக்கு இந்த பால் நல்லா திக்கா இருக்கணும். திக்கா இருந்தா தான் இந்த சொதி சாப்பிட நல்லா இருக்கும். நம்ம மட்டக்களப்பு மாவட்டங்கள்ல சொதின்னா நல்ல ஃபேமஸ். சொதி அவ்வளோ டேஸ்டா வைப்பாங்க எல்லாரும். அப்ப இந்த சொதிக்குது தேங்காய் பால் தான் டேஸ்ட். அப்ப அதுக்காக நாம திக் பால் கொஞ்சம் விடுறது கடைசியா விட்டுட்டு 1 நிமிஷமோ 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நேரத்துக்கு கொதிக்க விடக்கூடாது. இதை தலைப்பால் என்று சொல்லுவோம் ஊர்ல, முதலாம் பால். அந்த பால் இங்க நாங்க தேங்காய் திருவி எடுக்கிற இல்லை, இங்க கோகனட் பவுடர் தான் யூஸ் பண்றது. அங்க உள்ளாக்கள் நமக்கு முதல் பால் எடுத்து விடுவாங்க. இப்ப சொதி ரெடி ஆயிட்டு பாருங்க. அடுத்தது நம்ம இடியப்பம் அவிப்போம். இந்த மா நான் ஊர்ல இருந்து எடுத்தது சிவப்பரிசி மா, நல்லா வறுத்தமா. இடியப்பத்துக்கு எப்பவும் மா நல்லா வறுபடணும். இடியப்பத்துக்கு புட்டுக்கும் நல்லா வறுத்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். கொதிக்க வச்சு எடுத்துட்டு கொதிக்க கொதிக்க நல்லா ஊத்தணும். ஆற விடக்கூடாது. கூட ஒரு கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் 2-3 செகண்ட் விட்டா ஆற விட்டா போதும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இடியப்பமா கூலா போச்சுன்னு சொன்னா வடிவா புளிப்படாது. இப்ப பாருங்க, தண்ணி எல்லாம் விட்டுட்டு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். புதரிசி மாவுன்னு சொன்னா தண்ணி குறைய பிடிக்கும். பழைய அரிசி மாவுன்னு சொன்னா தண்ணி கொஞ்சம் கூட பிடிக்கும். அப்ப நமக்கு தண்ணி அளவு சொல்ல இயலாது. நாம கொஞ்சம் விட்டு விட்டு தான் நம்ம இடியப்பமா குழைக்கணும். இப்ப கொஞ்சம் நார்மல் தண்ணியில கையை வச்சுட்டு உடனே சூடோட பிசைஞ்சா நல்லா சாஃப்டா இருக்குமா. எப்பவும் நான் இடியப்பமோ ஏதோ செய்யும் கொள்ள உடனே சுடவே நான் உருட்டி எடுத்துருவேன் மாவை. பாருங்க, உருட்டி எடுத்தாச்சு. இப்ப நாம
தட்டை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தட்டை அதுல புழிஞ்சு எடுப்போம். இப்போ பாருங்க நான் இடியப்பொருள்ல மாவை வச்சு புழிஞ்சு காட்டுறேன். நல்ல சாஃப்டாகவும் நல்ல ஈஸியாகவும் இருந்தது புளியக்குள்ள. இதே மெத்தட்ல நீங்க இடியப்பத்தை அவிச்சு பாருங்க. இப்போ எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் ஸ்டீமர்லாம் எலக்ட்ரிக் ஸ்டீமர்லாம் நான் இடியப்பம் அவிக்க போறேன். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அப்படியே யூஸ் பண்றதுண்டு. பார்க்காதக்கா நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே பாருங்க. சரியான ஈஸியும் கூட வச்சுட்டா டைமர்ல வச்சுட்டா நமக்கு ஓஃப் சத்தம் கேட்கும் ஓஃப் பண்றது. இப்போ எடுத்தா சரி. இது ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள நான் அவிய விட்டேன் நான் டைம் வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 12-13 நிமிஷம் எடுத்தது. நம்ம கையால் வச்சு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாகவும் உள்ளுக்கு போகாம மேலே எழும்பி வரும். நம்ம அமர்த்தி பார்க்கக்குள்ள இப்போ இடியப்பம் ரெடி ஆயிட்டு. இதை ஆற வச்சு எடுத்ததுக்கு பிறகுதான் நாம எடுக்க வேணும் இடியப்பத்தை. இப்போ வந்து சம்பல் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இது வந்து நாம கஷ்டப்பட தேவையில்லை, கொச்சிக்காயெல்லாம் பொரிச்சு செய்ய தேவையில்லை. உடனடி சம்பல் செய்து பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ ஃப்ரெஷ் தேங்காய் பூ எடுத்துட்டு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி, பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் பிச்சு சேர்த்துட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாய் தூள், சீனி கொஞ்சம் போட்டுருக்கணும். விரும்பினா போடுங்க, இல்லாட்டி விடலாம். ஆனால் டேஸ்ட் மந்தமாக இருக்கும் சீனி கொஞ்சம் போட்டிங்கன்னா. அதோட தேசு புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம அவசரத்துக்கு யாரும் விருந்தாளி வந்தாங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க சம்பலையும் இந்த சொதியையும் ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இந்த சம்பல் வந்து பானுக்கெல்லாம் நீங்க உடனடியா செய்து எடுக்கலாம். எங்க நீங்க அவசரமா போறோம்னு சொன்னா இப்படி பானுக்குள்ள வச்சு இடியப்பமோ புட்டோ வெள்ளை சோத்துக்கு கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்பலை. இது எங்களோட வீட்டுல அடிக்கடி நான் செய்யற சம்பல். இப்ப வந்து இடியப்பம் நல்லா ஆறிட்டுது பாருங்க. பிளாஸ்டிக் தட்டு மாதிரி இல்லை, நமக்கு இதுல இருந்து தட்டுல இடியப்பம் செய்ய மாட்டோம். கொஞ்சம் ஆயில தடவிட்டு செய்தா நல்லா வரும். ஆனா ஆயில் தடவை இல்லை. கொஞ்சம் நல்லா சுடுநீர்ல கழுவிட்டு அவிச்சிட்டு சுடுநீர்ல ஸ்டீமர்ல வச்சு அவிச்சிட்டு தான் நான் தட்டு எடுத்து நான் யூஸ் பண்ணேன்னா பாருங்க இடியப்பம் சொப்டான இடியப்பம் ரெடி ஆயிட்டுது. இதோட இந்த சம்பலும் செய்து இந்த சொதியும் செய்து சாப்பிட்டு பாருங்க. யாரெல்லாம் அப்படி சாப்பிட்டுருக்கீங்க சொதி வச்சு என்று கமெண்ட் பண்ணுங்க. மட்டக்களப்புல அநேகமான பேர் இந்த சொதி வச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி இந்த சேனல்ல 40 நாளைக்கு ஐயப்ப விரதம்ன்றதால மரக்கறி சாப்பாடுகள் தான் வரும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.